வணக்கம் நண்பர்களே. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது. ப்ரெக்னென்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற கப்பல், அந்த பெண்ணோட மாதவிடாய் சுழற்சி சுழற்சியிலேருந்து அவங்க என்றைக்கு மாதவிடாய் சுழற்சி அவங்களுக்கு நடக்குதோ அந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 16வது நாள் தான் ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை வெளியாகும். அப்படி வெளியாகிற கருமுட்டையோட விந்தணுக்கள் இணைஞ்சாதான் கரு உருவாகிறது நடைபெறும். அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மென்சஸ், அதாவது அவங்களோட பீரியட்ஸ் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு 28 நாள் சுழற்சியாக இருக்கும், ஒரு சிலருக்கு 30 நாள், ஒரு சிலருக்கு 42, 45 நாள், ஒரு சிலருக்கு இர்ரெகுலராக இருக்கும். 28 நாள் 30 நாள் சுழற்சியில் இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 14வது நாள் கருமுட்டை வெளியாகும். இதே இர்ரெகுலராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 நாட்கள் கூட கருமுட்டை வெளியாகிறதுக்கு நாள் ஆகலாம், லேட் ஆகலாம். அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் பீரியட்ஸா இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நார்மல் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்றைக்கு கருமுட்டை வெளியாகுதோ அன்றைக்கி கருமுட்டை, ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை வெளியாகிறதுலேருந்து அந்த கருமுட்டை 24 மணி நேரம் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ளே வர்ற விந்தணுக்கள் 5லேருந்து 7 நாட்கள் வரையுமே உயிரோடு இருக்கும். அதனால் ஒரு கருமுட்டை வெளியாகிறதுலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு விந்தணுக்கள் அதோடு இணைஞ்சாதான் கரு உருவாகும். அதனால் அந்த பெண் என்றைக்கு பீரியட்ஸ் ஆகுறாங்களோ அந்த பீரியட்ஸ் ஆகிற மொதல் நாளை கணக்கு பண்ணி அதிலிருந்து 10வது நாட்கள்லேருந்து ஒரு வாரங்களுக்கு, 10வது நாள்லேருந்து 20வது நாள், அந்த ஒரு வாரம் 10 நாட்களுக்கு உடலுறவில் இருந்தாங்க அப்படின்னா கருமுட்டை வெளியாகும் போது கரெக்டாக அந்த விந்தணுக்கள் கருமுட்டையோடு இணைஞ்சதோ அவங்களுக்கு கரு உருவாகுதல் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க அந்த பெண்ணோட மென்ஸ்ட்ரேஷன் பீரியட், அவங்களுக்கு எப்போ மென்சஸ் ஆகுறாங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த டைமில் கரெக்டாக செக்ஷுவல் ஆக்ட் உடலுறவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெக்னென்சி கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். மற்ற நாட்களில் உடலுறவில் இணைந்தாங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வருமா? ஆனால் கிடையாது. எப்போ கருமுட்டை வெளியே வருதோ அப்போ விந்தணுக்கள் இணைந்தால் தான் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு வரும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.